அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துகிற ஏலத்தில் நடக்கக்கூடிய உண்மையான நிலவரம் என்ன, எப்படி நாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும், உண்மையிலேயே நாம் ஏமாந்து போகிறோமா அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் கூறப்படுற கருத்துக்கள் நிறைய பேர்த்துக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் அல்லது தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம். இது கிபி 2015 காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியை தான் நாம் பேசுகிறோம். இப்போ அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா BS3க்கு அப்புறமா வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே நிறைய சென்சார் சிஸ்டமாக வந்ததுனால இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல. வண்டி மார்க்கெட் வேல்யூவோட டியூ பெண்டிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்க மாட்டாங்க, உங்களை நிச்சயம் ஃபினான்ஸில் கட்ட சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருந்து நீங்கள் ஒரு 3 டியூ தான் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே தூக்கிடுவாங்க என்பதையும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு வண்டியை ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க தூக்க போகிறாங்க அப்படின்னா அது என்ன கண்டிஷனில் இருந்தாலும் ரெக்கவரி பண்ணிடுவாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எல்லாரையும் குறிப்பிடலை, ஒரு சில பொதுமக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நாம் டியூவை ஒழுங்காக கட்டலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஒரு 5 டியூவுக்கு மேலே பெண்டிங் விழுந்துருச்சு, இனி எப்படியும் ஃபைனான்ஸ்காரங்க வண்டியை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு பொதுமக்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் எல்லாரையும் குறிப்பிடலை, ஒரு சில பொதுமக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வண்டியில் இருக்கக்கூடிய கியர் பாக்ஸை மாற்றுறது என்ன, க்ரௌனை மாற்றுறது என்ன, டயர் நல்லா இருந்துச்சுன்னா அதை கழட்டி மாற்றுறது, பேட்டரியை கழட்டி வேறவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணுறது. அதாவது அந்த வண்டியில் எவ்வளவு உரிக்க முடியுமோ அவ்வளோ உரித்து வெறும் சக்கையை மட்டும் நிப்பாட்டி வைக்கிறது. இந்த மாதிரி டெட் கண்டிஷனில் இருந்தால் கூட ஃபினான்ஸ்காரங்க 2015 காலகட்டத்தில் ரெக்கவரி பண்ணாங்க. அந்த வண்டியை அப்படியே டோ பண்ணி யார்டில் கொண்டு வந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி யார்டுக்குள்ளே வர்றது ஒரு ரகம். இந்த தப்பை பண்ணுறது யார்? பொதுமக்களாகிய நாம் தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வண்டியை நல்ல கண்டிஷனில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ சூழ்நிலை காரணமாக டியூ கட்ட முடியாமல் கொஞ்சம் பெண்டிங் விழுந்துடும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற வண்டியையும் ரெக்கவரி பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க. அடுத்து ஒரு சிலர் உண்மையிலேயே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. வண்டியை தூக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்து கூட வாங்க போகிறவங்களாவது நல்லபடியாக இருக்கட்டும், வச்சு நல்லா ஓட்டட்டும் அப்படிங்கிற மனநிலையில் அப்படியே விட்டுருவாங்க. எந்த இதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கிடையாது, அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்க வண்டி கூட யார்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி வெவ்வேறு மனநிலையில் உள்ளவங்களோட வாகனங்களும் இந்த யார்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுருவாங்க. இப்படி உள்ள வண்டிகள் யார்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் யார்? பொதுமக்களாகிய நாம் தான். அதே வண்டியை ஏலத்தில் எடுக்க போகிறதும் பொதுமக்களாகிய நாம தான். இப்படி சீஸ் பண்ண வண்டியை ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க எடுத்து வேலை பார்த்தா விற்பாங்க. எந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் இது வந்து டெட் கண்டிஷனு, இது வந்து ரன்னிங் கண்டிஷனு அப்படின்னு ஏலத்தில் குறிப்பிட்டு விற்பனை செய்வாங்க. இதை RCTC கண்டிஷன் அப்படின்னு ஏலத்தில் குறிப்பிடுவாங்க, அல்லது டெட் கண்டிஷன் அல்லது ரன்னிங் கண்டிஷன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. வாங்கிட்டு போகிற நாம தான் வேலை பார்க்கணும், அதனால தான் விலையும் குறைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் டெட் கண்டிஷனில் இருக்கிற வாகனங்கள் தான் நிறைய யார்டுக்குள்ளே வர ஆரம்பித்தது. நல்ல கண்டிஷனில் இருக்கிற வாகனங்கள் வரது கம்மியாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது யாருக்கு இதனால் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா, ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கும் பாதிப்பு இருந்துச்சு, பொதுமக்களுக்கும் பாதிப்பு இருந்துச்சு. அதே நேரத்தில் பைக்கில் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ஜின் நம்பர் வந்து பிரிண்டட் பண்ணியிருப்பாங்க, அதனால் யாருமே அதை மாற்றுறது கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டயர் மாற்றுறது, முடிஞ்சால் சைடு மிரரை கூட விட்டு வைக்கிறது இல்லை, பேட்டரியை கழட்டி மாற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் கார் மற்றும் நிறைய கமர்ஷியல் வாகனங்களில் இன்ஜின் நம்பரை இன்ஜின் பிளாக்கில் இல்லாமல் தனியாகவே ஒரு பிளேட்டில் இன்ஜின் பிளாக்கில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, அதை கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எல்லா வாகனங்களுக்குமே இன்ஜின் நம்பர் இன்ஜின் பிளாக்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இன்ஜினை மாற்ற முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதனால் 2015 காலகட்டத்தில் ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இனிமேல் டெட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வாகனங்களை ரெக்கவரி பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒன்லி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற வாகனங்களை மட்டும்தான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உடனே பொதுமக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வாகனங்களில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. நல்லா இருக்கிற டயரை கழட்டிட்டு வழுக்கு டயரை மாற்றுறது, நல்லா இருக்கிற கியர் பாக்ஸை கழட்டிட்டு சுமாராக இருக்கிற கியர் பாக்ஸை போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி இன்ஜின் ஓடுற கண்டிஷனில் ஒரு 80% முடிஞ்ச இன்ஜினை ஏற்றுறது. இந்த வடிவேல் படத்தில் மாதிரி வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரியான கண்டிஷனில் இன்ஜினை ஏற்றி விட்டுருவாங்க. அது ஓடும் ஆனால் ஓடாது அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்கும்.
ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு என்ன தேவை, வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியும் யார்டுக்குள்ளே வண்டிகள் வரும். இப்பயும் சொல்கிறேன், நான் யாரையும் உயர்த்தியும் பேசலை தாழ்த்தியும் பேசலை. அந்த காலகட்டத்தில் 2015 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சோ அதை தான் பேசுகிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாரும் பண்ணுறது கிடையாது. பொதுமக்களில் ஒரு சிலர் தான் இந்த மாதிரியான தவறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் பாதிப்படைகிறது பல கனவுகளோட செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்க போகிற பொதுமக்களாகிய நாம தான். சரி, அடுத்ததா இந்த யார்டுக்குள்ள யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் டீலர் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. யாருக்கு ஆதரவாகவும் பேசலை எதிர்ப்பாகவும் பேசலை, உண்மை நிலவரத்தை தான் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெட் கண்டிஷன் உள்ள வாகனங்களை ஏலத்தில் எடுத்து அதை ரெடி பண்ணி மறுபடியும் இதே யார்டுக்குள்ளே விற்பனை கொண்டு வருவாங்க. இது ஒரு விதம். ஆனால் இந்த டெட் கண்டிஷனில் உள்ள வாகனங்களை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். ஒரு 15 வண்டியை மொத்தமாக அவங்க ஏலத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலே ஒரு 5 வண்டி கூட தேராது. ஏன்னா ஒரு சில வண்டியில் இன்ஜின் இருக்கும், கியர் பாக்ஸ் இருக்கும், க்ரௌன் இருக்காது. சில வண்டிகளில் கியர் பாக்ஸ் இருக்கும், க்ரௌன் இருக்கும், இன்ஜின் இருக்கும், ஆனால் எல்லாமே கண்டமாக இருக்கும். இந்த மாதிரி வாகனங்களும் உள்ளே கிடக்கும். ஒரு சில வண்டிகளை பார்த்தீங்கன்னா இன்ஜினே இருக்காது, கியர் பாக்ஸ் இருக்கும், க்ரௌன் இருக்கும், மிச்சபடி எல்லா ஸ்பேர்ஸ் இருக்கும், பேட்டரி இருக்காது, டயர் பூரா வழுக்கையாக இருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கும். ஆனால் இன்ஜின் பிளாக்கை மட்டும் மாற்றாமல், ஏன்னா இன்ஜின் நம்பர் மாறிடக்கூடாது இல்லையா, அதனால் இன்ஜின் பிளாக்கை மட்டும் விட்டுட்டு ஹெட்டை மாற்றுவாங்க அல்லது பம்பை மாற்றுறது. இந்த மாதிரி பல ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாத வாகனங்கள் பூராமே கண்டமாகி உள்ளே கிடக்கும். இன்ஜின் பிளாக்கை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் உரிச்சு உள்ளே விட்டுருப்பாங்க. இதில் எஃப்சி இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது, பெர்மிட் இருக்காது, டேக்ஸ் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பல கண்டிஷனில் இருக்கும். சில வண்டிகளுக்கு ஃபைனே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு உள்ளான வண்டிகளை இவங்க ஒரு 1 இயருக்கோ அல்லது 5 வருஷத்துக்கோ ப்ராப்பராக ஆர்டிஓ சைடு ரெடி பண்ணி யார்டுக்குள்ளே ஏலத்தில் கொண்டு வருவாங்க. இது ஒரு விதம். அடுத்ததாக உண்மையிலேயே நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டிகளும் இவங்க ஏலத்தில் எடுத்து அதை ரெடி பண்ணி ஆர்டிஓ சைடு கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும், அதை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி ஆர்டிஓ சைடு எல்லாம் ப்ராப்பராக சரி பண்ணி பெயிண்ட் அடித்து எல்லாமே பண்ணி அதுக்கு 1 இயரோ இல்லை 5 இயரோ கரண்ட் பண்ணி அதை யார்டுக்குள்ளே ஏலத்தில் கொண்டு வந்து விற்பனைக்கு வருவாங்க. ஆனால் நல்ல கண்டிஷனில் உள்ள வாகனங்களும் ஏலத்தில் விற்பனைக்கு வரும். இது ஒரு விதம். அப்படி கொண்டு வர்ற வாகனங்கள் ஏலத்தில் கலந்துக்கிட்டால் ஒரு கமிஷன் கொடுக்கணும் இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு. அதே வாகனம் வித்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறையா கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த வாகனம் ஏலத்தில் விற்பனை ஆகாட்டி வேற டிஸ்ட்ரிக்டில் கலந்துக்கிட்டு அதை விற்பனை செய்வாங்க. அதனால் இந்த டீலர் கொண்டு வந்து ஏலத்தில் விடக்கூடிய வாகனங்கள் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களால எந்த அளவுக்கு ப்ராப்பராக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்கும், நாம் தான் பார்த்து வாங்கணும். அந்த வண்டி மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ போகுமோ அதை பொறுத்து தான் ப்ராப்பராக ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாம் ஒன்றும் புது வண்டியை வாங்குறதுக்காக இந்த ஏலத்தில் கலந்துக்க போகிறதில்ல. எல்லாமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஓடின வண்டியை தான் நாம் வாங்க போகிறோம். ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த ஏலத்தில் ஒரு செகண்ட் ஹேண்ட் டீலர் விற்பனைக்கு கொண்டு வர வண்டியை இன்னொரு செகண்ட் ஹேண்ட் டீலர் எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஏலத்தில் விட்டால் ஒரு கமிஷனு, அது விற்றா ஒரு கமிஷனு அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு இல்லையா. அதனால் ஒரு டீலர்கிட்டருந்து இன்னொரு டீலரு அதே ஏலத்தில் கலந்துக்கிட்டு எடுக்க மாட்டாங்க. பொதுமக்களாகிய நாம தான் அதில் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். இந்த ஏலத்தில் கலந்துக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் டீலரு எப்படி விற்றா ஒரு கமிஷன் கொடுக்கணுமோ அதே மாதிரி பொதுமக்களாகிய நாமளும் வாங்கினா லட்சத்துக்கு இவ்வளவு % கமிஷன் அப்படின்னு நாமளும் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன கேட்டால், நீங்கள் பட்ஜெட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா புது வண்டி வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதே இது பட்ஜெட் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஏலத்துலையாவது தொடர்ச்சியாக நீங்கள் கலந்துக்கணும். என்னது 5 மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இடத்துல கலந்துக்கணுமா? அப்போ ஒரு வண்டி எடுக்கிறக்கே 4 மாதம் ஆயிருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி ஏலத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய வாகனங்கள் நல்ல வண்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்படி ஏலத்தில் கலந்துக்கிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு நீங்கள் ஒரு நல்ல வண்டியாக எடுக்கலாம். நிச்சயம் ஒரு முடிவுக்கு வரலாம். உங்களுக்காகவே ஒரு அனுபவம் கிடச்சிரும். நல்ல வண்டியாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா அவசரப்படக்கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். நல்ல வண்டியாகவும் பார்த்து எடுக்கலாம். நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலில் ஏற்கனவே பழைய வண்டியை பார்த்து வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும்.
இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா BS3க்கு அப்புறம் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பெரும்பாலும் சென்சார் வாகனங்களாக மாறினதுனால யாருமே இன்ஜினோ இந்த மாதிரி கியர் பாக்ஸில் கை வைக்கிறதில்ல. டயரை கழட்டி மாற்றலாம். இப்போ அது நடக்குதா என்னன்னு தெரியலை. ஆனால் இப்போ அந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதில்ல அப்படிங்கிறது மட்டும் உண்மை. நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கிட்டு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே ஒரு மெக்கானிக்கையும் கூட்டிகிட்டு போகிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.